அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எந்த காரணமும் சொல்லாம நம்ம எந்த டாபிக்ல விட்டோமோ அந்த டாபிக்ல நம்ம தொடரலாம். ஸ்ராடிஞ்சருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா குவாண்டம் புரட்சி. முக்கியமானது இந்த கடைசி 2 வீடியோவோட சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, ஒளி என்பது அலை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு துகள். லைட் இஸ் நாட் அ வேவ், லைட் இஸ் ஆல்சோ எ பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும்போது லூயி டிப்ராலி பிரெஞ்சுக்காரர் என்ன சொல்றாரு, ஒளிக்கு 2 பண்பும் இருக்கும்போது ஒரு பொருளுக்கும் ஒரு 2 பண்பும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாரு, எலக்ட்ரான் என்பது ஒரு துகள் மாதிரி நினைப்பீங்க, ஒரு பார்ட்டிகல் மாதிரி, ஒரு பொருள் மாதிரி நினைப்பீங்க. அதுக்கு அலை பண்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்குறாரு. அந்த ஈக்குவேஷன்ல அவர் வாங்குறாரு. அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஐன்ஸ்டைன் தான் அதை அங்கீகரிக்கிறாரு. லூயி டிப்ராலி சொன்னது ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு பொருளுக்கு அலைப்பண்பும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை பத்தி அவருடைய ஆய்வு கட்டுரையில கீழே ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்றாரு. ஐன்ஸ்டைன் ரொம்ப பிரபலமானதுனால எல்லாருமே ஐன்ஸ்டைனோட ஆய்வு கட்டுரையை தேடி தேடி படிக்கிறாங்க. ஆனா டிப்ராலியோடைய அவருடைய அந்த ஆராய்ச்சியை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. அப்படி ஆய்வு கட்டுரையை வாசிச்சவர் தான் யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சர் என்ன பண்ணாரு, ஐன்ஸ்டைனோட ஆய்வு கட்டுரையை வாசிக்க போகும்போது அதுக்கு அடியில போட்டிருக்கு, டிப்ராலி இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு அலைப்பண்பும் இருக்கும், எ பார்ட்டிகல் ஹேஸ் அ வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாரு. இதை பத்தி அவங்க கொலீக்ஸ்ட பேசும்போது அவங்க அந்த டைத்துல பீட்டர் டிபைன் சொல்லிட்டு அவங்க அந்த ஜூரிக்ல இருந்த அந்த ஹெட், அந்த டிபார்ட்மெண்டோட தலைவர் என்ன சொல்றாரு, இதை பத்தி நீ என்ன பண்ண, ஒரு டாக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்மளுடைய கொலீக்ஸ், நம்மளுடைய பேராசிரியர்களுக்கு நீ நம்ம எப்பொழுதுமே ஒரு டாக் கொடுப்போம், அந்த மாதிரி நீ என்ன பண்ண, ஒரு லெக்சர் மாதிரி கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்ராடிஞ்சர் இந்த டிப்ராலியோடைய இந்த பண்பை பத்தி விளக்குறாரு, எப்படி ஒரு பொருளுக்கு அலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிப்ராலி சொல்லியிருக்காரு, இதை பத்தி பேசிட்டே இருக்காரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த டயத்துல இந்த அவருடைய பாஸ் டிபை என்ன பண்றாரு, கிளாசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு வேவ், ஒரு அலைன்றாவே அதுக்கு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் காலங்களில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேவ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஒரு மின்புலத்துக்கு ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு வேவ் ஈக்குவேஷன். ஒரு தண்ணீரை பத்தி சொன்னீங்கன்னா தண்ணீருக்கு ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த மாதிரி நீ சொல்றிய டிப்ராலி வேவ், அதுக்கு வேவ் ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா கேட்டுட்டு போயிட்டார். இது நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 1925 இந்த லெக்சர் நடந்தது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே அந்த கேள்வி பத்தி பெருசாவே சிந்திக்கல. ஆனா இந்த கேள்வி தனிப்பட்ட முறையில் ஸ்ராடிஞ்சருக்கு ஒரு பெரிய நெருடலை உண்டு பண்ணிருச்சு. என்னடா நம்மளை இப்படி ஒரு எல்லாருமே இருக்க இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் கொஸ்டின் கேட்டு நம்மளுக்கு பதில் தெரியலையே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ரிலேட்டிவிட்டி, அந்த டைத்துல ஃபேமஸ் ரிலேட்டிவிட்டினா ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி, அதை வச்சு நம்ம வேவ் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் ஃபெயில் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த டயத்துல அவருக்கு இந்த ஸ்பின் அப்படின்றத கான்செப்ட் அவருக்கு தெரியல. அதனால வெறும் டைரக்டா ரிலேட்டிவிட்டி மட்டும் யூஸ் பண்ணி டிப்ராலியோட கான்செப்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி என்னென்னமோ மேத்தமெட்டிக்ஸ்லாம் பண்ணி பார்த்தாரு. அது பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்படி ஃபெயிலியர்னு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை உங்களுடைய தியரியோட டேட்டாவை மேட்ச் பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய தியரி சக்சஸ்ஃபுல். அப்படி ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்ல டேட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா போர் குவாண்டம், ஒரு அணு என்பது ஒரு அடுக்கடுக்கா இருக்கணும். போர் அட்டாமிக் மாடலை பத்தி பேசினா அதுதான் ஒரு குவாண்டமுடைய ஒரு அணு மாதிரி. இந்த மாதிரி ஒரு அணு மாதிரியே நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் நிரூபிச்சிட்டார். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சில குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆங்குலர் குவாண்டம் நம்பர் சொல்லிட்டு நிறைய நம்பர் சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் நம்பரை போர் சொல்லியாச்சு, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியாச்சு. நீ ஒரு புது குவாண்டம் தியரி, நீ ஒரு புது வேவ் ஈக்குவேஷனையோ ஏதோ ஒரு தியரியை நீ கொண்டு வந்தேன்னா அந்த தியரி என்ன பண்ணணும், இந்த குவாண்டம் நம்பருடைய அதே ஆன்சரை சொல்லணும். இதுக்கு என்ன விடை கிடைச்சதோ அதே விடையை நீனும் கொடுக்கணும். சில பேருக்கு இந்த அறிவியல் புரியாதவங்களுக்கு மேபி இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கலாம். திருப்பி நீங்க ஸ்லோவா நிதானமா பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இருக்கு, அதுக்கு தியரி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த குவாண்டம் அட்டாமிக் குவாண்டம் நம்பர்ல தியரி இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, நம்மால இந்த எலக்ட்ரானை வேவ்னு சொல்லிட்டு இந்த வேவுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு தியரி எடுக்கிறாரு. எதை யூஸ் பண்ணி, ரிலேட்டிவிட்டியை. இதை கொண்டு போய் இதோட மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. மேட்ச் பண்ணி பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் அப்போ ஃபெயிலியரை, இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி குவாண்டம் நம்பர்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயத்தில் அவர் என்ன பயங்கர அப்செட் ஆகிட்டு, இந்த டயத்தில் டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் இந்த ஈக்குவேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டிசம்பர் கடைசியில் எல்லாருக்கும் ஐரோப்பா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு, ஒரு விடுமுறை விடுவாங்க, அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வெக்கேஷன் சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணாரு, மவுண்ட் அரோசா போறார். மவுண்ட் அரோசான்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்ப்ஸ், அந்த மலைத்தொடர்கள். ஏன்னா சுவிட்சர்லாண்ட்லாம் இருக்கு. சுவிட்சர்லாண்டில் எங்கே போனாலும் நல்ல நல்ல அருமையான மலைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மலைகளில் அவர் போறாரு. யாரை கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டிலேயே அவருடைய மனைவியை விட்டுட்டு முன்னாள் காதலி ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறாங்க.
ஸோ ஸ்ராடிஞ்சர் வந்து ரொம்ப விசித்திரமான நபர். அவர் எப்போதெல்லாம் அவருடைய அந்த காதல் வயம் படுறாரோ, ரொம்ப தீவிரமான காதல் வயப்படுறாரோ, அப்பெல்லாம் அவர் அறிவியல் சிந்தனை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா. அதனாலதான் மேக்ஸ் பான் வந்து ரொம்ப அவரை பத்தி சொல்லுவார். இந்த நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஹிஸ் பிரைவேட் லைஃப் சீம்ட், எது நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம இல்லாட்டினா கூட, ஆனாலும் ஹீ இஸ் அ வெரி லவபிள் பர்சன், ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் பான் அவருடைய நெருங்கி பழகினா மேக்ஸ் பான் அவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி எப்பொழுதுமே அந்த தீவிரமான அந்த காதல் வயப்படும் போது அந்த அறிவியல் சிந்தனைகள் அதிகமா இருக்குன்றதுனால இவர் என்ன பண்றாரு, மனைவியை விட்டுட்டு ஒரு முன்னாள் காதலியை கூட்டிட்டு வர்றாரு. யார் அந்த காதலின்றது இன்னுமே தெரியல. ஆனா அதை பத்தி அவருடைய டைரி குறிப்புல இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிம்பிளா என்ன பண்றாரு, கிளாசிக்கல் ஈக்குவேஷன் எடுக்கிறாரு. கிளாசிக்கல்ன்றது காலங்காலமா நீங்க மேக்ஸ்வெல் காலங்கள் அதுக்கு முன்னாடியே கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. இதுல கொண்டு போய் என்ன பண்றாரு, இந்த டி பிராலியோட கான்செப்டை கொண்டு போய் போடுறாரு. கொண்டு போய் போட்ட உடனே வேவ் ஈக்குவேஷன் வந்துருது. நம்ம என்னடா கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம், இது சின்ன கான்செப்டா இருக்கு, இதை தான் நாங்க கல்லூரிகள்லாம் இப்போ மாணவர்களுக்கு நாங்க நடத்துறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் டெரிவேஷன், ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன். இவருக்கே சந்தேகமா போச்சு, இது உண்மையிலே வேலை செய்யுமா இல்லையான்னு பார்த்தா, கடைசியில் வேலை செய்யுது. பார்த்தா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குவாண்டம் நம்பருக்கும் இவர் தியரிட்டிக்கலா கண்டுபிடிச்ச குவாண்டம் நம்பருக்கும் கரெக்டா வேலை செஞ்சிருச்சு. இதோட இவர் நிறுத்தல, இந்த ஒரு பேப்பரோட நிறுத்தலைன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னன்னா இந்த ஈக்குவேஷன் மேல எப்போதுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது கரெக்டா தான் இருக்குமா, இந்த வேவ் ஈக்குவேஷன் கரெக்டா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படும் போது இவர் என்ன பண்றாரு, திருப்பி அந்த ரிலேட்டிவிட்டியை வச்சுட்டு ஹெவியா டிரைவ் பண்றாரு. அப்ப என்ன பண்ணனா, அந்த ஸ்பின் அப்படின்றத பத்தி அந்த அந்த ஆராய்ச்சியை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுனால அதையும் பயன்படுத்தும் போது அதுக்கும் இதே மாதிரி விடை கிடைச்சிருது. அதே மாதிரி அதோட நிறுத்தலாம். 1926 கிட்டத்தட்ட 6 ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறாரு. இந்த டயத்துல அந்த பழைய காதலியோட தொடர்பு வச்சதா சொல்றாங்க. அதனாலதான் அவரால் நிறைய ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சது, நிறைய அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி ஐன்ஸ்டைனுக்கு 1905 தி மிரக்கல் இயர், அற்புதத்தின் ஆண்டுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி ஸ்ட்ராடிஞ்சர்ல வந்து 1926 அவர் பப்ளிஷ் பண்ண 6 பேப்பருமே ஒரு மிக முக்கியமான பேப்பர். அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு புரட்சியை உருவாக்குனது, புதுமையான ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் உருவாக்குனது. இதுக்கு தான் பின்னாடி பாத்தீங்கன்னா 1933 அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த நோபல் பரிசு வந்து ரொம்ப கம்மியான ஏஜ்ல தான் அவர் வாங்கினார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டயத்துல வந்து அவர் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே 1926 எழுதுனது ஒரு கம்ப்ளீட் கலெக்டட் பேப்பர்ஸ் சொல்லிட்டு, வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்க கூட பார்க்கலாம். ரொம்ப ஹெவியா இருக்கும். சில பேப்பர் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்ம வேவ் ஈக்குவேஷன் மாதிரியே. சில பேப்பர்லாம் இந்த ரிலேட்டிவிட்டி, ஸ்பின், குவாண்டம் நம்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவியா இருக்கும். ஸோ அதை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது பண்ணுங்க. இந்த டயத்துல இன்னொரு பஞ்சாயத்து நடந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் மெக்கானிக். எப்படி வந்து ஸ்ட்ராடிஞ்சர் ஒரு எலக்ட்ரான் ஒரு நல்ல மெதுவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு அலை என்று டி பிராலி சொன்னதை வச்சு அதை தொடர்ச்சியா ஒரு வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் வேவ் மெக்கானிக்ஸ். அதே டயத்துல ஹைசன்பர்க்னு இன்னொரு ஜெர்மானிய ஒரு விஞ்ஞானி, மிக புகழ்பெற்ற, இளம் வயதிலேயே மிக சுவாரஸ்யமாக மிக பிரில்லியண்டா இருக்க அந்த விஞ்ஞானி என்ன பண்றாரு, மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்னு ஒண்ணு உருவாக்குறாரு. உருவாக்குனா ரெண்டுமே சேம் ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து எந்த கற்பனையும் கிடையாது. அது அலையா, அது எப்படி இருக்கும், பந்தா, பொருள்லாம் கிடையாது. அது முழுக்க கணிதத்தை சார்ந்தது. இதுல ரொம்ப இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தான், ஹைசன்பர்க்கை பத்தி நான் இன்னொரு தடவை கூட தனியா பேசலாம். ஹைசன்பர்க் வந்து இருக்கிறதுலே தி ஸ்மார்ட்டஸ்ட், அந்த டயத்துல வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அதனாலதான் அவருடைய வாத்தியார் அர்னால்ட் சம்மர்ஃபெல்ட் என்ன பண்றாரு, நீ ஒரு கேம்புக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போரோட லெக்சர் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. போரோட லெக்சரை வந்து இவர் அட்டன் பண்றாரு, போய் காட்டிங்கன்ல போய் ஜெர்மனியில போய் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணும்போது இவருக்கு அந்த குவாண்டத்தை பத்தி ஒரு புரிதல் கிடைக்குது. புரியும் போது எக்கச்சக்கமான நம்பரா வருது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றாங்க, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ன்றாங்க, மொமெண்டம் குவாண்டம் நம்பர்ன்றாங்க, மேக்னெட்டிக் குவாண்டம், கஜகஜன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த நம்பர்லாம் வரியா மேட்ரிக்ஸ் மாதிரி போடுறாரு. மேட்ரிக்ஸ்னா தமிழ்ல சொல்லுவாங்க அணிகள்னு சொல்லுவாங்க. ஒரு குவாண்டம் நம்பரை நீ அணிகளா மேத்தமெட்டிக்ஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த டயத்துல ஹைசன்பர்க் மேட்ரிக்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கணித முறைப்படி இவர் கண்டுபிடிச்சு கடைசியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டா மேட்ச் ஆயிருது. அப்ப 2 வகையான மெக்கானிக்ஸ். ஒன்னு மேட்ரிக்ஸ் மெக்கானிக் ஹைசன்பர்க் கண்டுபிடிச்சது. ஹைசன்பர்க் கண்டுபிடிச்சதும் ஒரு எலக்ட்ரான் மாதிரி, ஒரு மிக சின்ன ஒரு அணு மாதிரி ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு விடையை கொடுக்குது. இந்த ஸ்ட்ராடஜி என்ன பண்றாரு, அந்த எலக்ட்ரான் அலைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்குது. இந்த 2 விடையுமே சேமா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ நீங்க இந்த வாய்ப்பு இருந்தால் இந்த ரிசர்ச் ஆர்டிகலை படிச்சு பாருங்க. ஃப்ரம் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க. எப்படி இந்த மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை மாற்றணும். ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுதான் அந்த ஜான் கிரிபின் அவருடைய புக்ல எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ரஷ்யா மொழி மாதிரி இருக்கு இதை பார்த்தா, மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ். இன்னொரு வேவ் மெக்கானிக்ஸ் நம்ம ஸ்ட்ராடிஞ்சரோட பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மாதிரி இருக்கு, இல்லைன்னா தமிழ் மாதிரி இருக்கு.
இதுக்கு எந்தவித ஒரு சரியான ஒரு ஒப்பீடே இருக்காது. ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்க, ஒரு உச்சரிப்பும் ஒரே மாதிரி இருக்காது, எதுவுமே உச்சரிப்பா இருக்காது. ஆனா ரெண்டுமே சேம் ரிசல்ட்டை கொடுக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மரம் அப்படின்னா ரஷ்யா மொழியில வேற எழுதுவாங்க, இப்ப தமிழ் மொழியில மரம்னு எழுதுவாங்க. ஆனா ரெண்டுமே சேம் மீனிங்னா என்ன பண்ணணும், ஒரு டிக்ஷனரி நம்மளுக்கு தேவையில்ல, ஒரு அகராதியில போய் போட்டோம்னா இரண்டுக்குமே ஒரே விடையை கொடுக்கும். இதை கொண்டு போய் போட்டீங்கன்னா இந்த விடை கொடுக்கும், இதை கொண்டு போய் இதுல போட்டீங்கன்னா இதை கொடுக்கும். ரஷ்ய மொழியை கொண்டு போய் டிக்ஷனரி போட்டீங்கன்னா தமிழ்ல கொடுக்கும், தமிழை கொண்டு போய் இதுல போட்டீங்கன்னா ரஷ்ய மொழியில கொடுக்கும் டிக்ஷனரி. அந்த மாதிரி ஒரு தியரியை உருவாக்குனாங்க பின்னாடி விஞ்ஞானிகள். உருவாக்கிட்டு இந்த இரண்டுமே சேம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து மெயினா என்னாச்சுன்னா இந்த குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க. குவாண்டம் ஜம்ப்னா என்னன்னா, இது வந்து போர் சொன்னது. போர் என்ன சொல்றாரு, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட் ஒரு இடத்துல இருந்து, இந்த போர் அட்டாமிக் மாடல்னு ஒரு வீடியோ போட்டேன், ரொம்ப சர்ப்ரைசிங்கா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஐ திங்க் 70,000 பேர் பார்த்துருக்காங்க, மிக்க நன்றி. ஸோ இந்த போர் வந்து இந்த குவாண்டம் ஜம்ப்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து மேலே போகும், மேல இருந்து கீழே வரும் அப்படின்றாரு. இதை நீங்க ஒரு பொருள் மாதிரி, ஒரு முதல் மாடியில இருந்து 2வது மாடிக்கு ஒரு பாலத்துக்கு போட்டீங்கன்னா அது மேலே போகும், அந்த பாலத்துக்கு நீங்க கீழே போட்டீங்கன்னா திருப்பி கீழே வரும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ல, ஹைசன்பர்க் சொன்ன மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல நடக்குது. ஆனா இவர் நம்மளுக்கு ஸ்ட்ராடிஞ்சருக்கு வந்து அதை ஒத்துக்கவே முடியல. நான் வந்து எலக்ட்ரான வேவ்ல சொல்றேன், வேவ் எப்படி ஜம்ப் பண்ணும், ஒரு வேவ் எப்படி ஜம்ப் பண்ண முடியுமா? இப்போ ஒரு கயரை வந்து வேவ் மாதிரி வச்சிருக்கீங்க, வேவ் எப்படி ஒரு மாடியில இருந்து 2வது மாடி ஜம்ப் பண்ணும்? வேவ் எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி இருக்கனால ஒரு ஆர்பிட்ல இருந்து எப்படி அடுத்த ஆர்பிட்ல ஜம்ப் பண்ணணும்னா பண்ணவே முடியல. அதனாலதான் அவர் எழுதுறாரு இந்த மாதிரி, மை தியரி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை டி ப்ராலி. நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கோட்பாடு என்ன பண்ணா டி ப்ராலி சேர்ந்தது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் நான் ஐன்ஸ்டைனையும் நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஹைசன்பர்க்கை பத்தியே தெரியாது. ஹைசன்பர்க்குடைய அறிவியல் என்ன, அந்த மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் அதுக்கும் குவாண்டம்ல தான் உருவானதா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால நான் வந்து அதை கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன், அதை நான் தலையிடவே இல்லை. ஆனாலும் அதுவும் எனக்கு சேம் வந்துருச்சு அப்படின்றது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்ட்ராடிஞ்சரும் ஹைசன்பர்க்கும் சொல்ல போனா ஒரே டாபிக்கு அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஸோ இதை யார் மெயினாக அந்த ரெண்டு மெக்கானிக்ஸையும் கனெக்ட் பண்ணவங்க, அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் மெக்கானிக் ஹைசன்பர்க்கையும் ஸ்ட்ராடிஞ்சரையும் ரெண்டையும் எப்படி கலெக்ட் பண்ணாங்க, டிக்ஷனரின்னு சொல்லணும்ல, அதே மாதிரி டிக்ஷனரியா இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பான். மேக்ஸ் பான் வந்து ரொம்ப கணிதத்தில் ரொம்ப புலியானவர். ஸோ மேக்ஸ் பான் தான் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க்கோட அறிவியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர். அதனால மேக்ஸ் பானுக்கும் நோபல் பரிசு கிடைச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பானுக்கு மேட்ரிக்ஸை பற்றி முன்னாடியே தெரியும், அவர் கணிதம் படித்தவர் ஆரம்பத்தில், அதனால மேட்ரிக்ஸ்னால தெரியும். ஹைசன்பர்க்கு மேட்ரிக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. அவர் கட்டமாக நம்பர் போட்டு கொண்டு வர்றாரு, மேக்ஸ் பான்ட்டு வர்றாரு. மேக்ஸ் பான் தான் வாத்தியார் பார்த்துட்டு, யோ இதுக்கு பேர் மேட்ரிக்ஸியா, வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க. அதுல ஒரு முக்கியமான மேக்ஸ் பான், இந்த ரைட் சைடு பிக்சர் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா பால் டிராக். பால் டிராக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் தியரி. பால் டிராக்கை பற்றி நான் ஆன்டி மேட்டர் பேசும்போது நான் பேசியிருப்பேன். பால் டிராக்கும் அதே மாதிரி தான் கணித புள்ளி. அவர் என்ன பண்றாருன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் வேவ் மெக்கானிக்ஸ் வேற கவலைப்படாதீங்க, நான் இந்த மெக்கானிக்ஸ்ல அந்த மெக்கானிக்ஸ் மாற்றணும், அந்த மெக்கானிக்ஸ்ல இருந்து இந்த மெக்கானிக்ஸ் மாற்றுறதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த உருமாற்றம் பண்றதுக்கு நான் ஒரு கோட்பாடை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரி சொல்றாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா மெயினா வந்து இந்த டயத்துல ஸ்ட்ராடிஞ்சர் வந்து இவங்க போறாரு, நம்ம போர்ட்ட போறாரு, ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த குவாண்டம் ஜம்ப், இந்த எலக்ட்ரான் கீழ இருந்து மேல ஜம்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்களே, அதை அவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அசியூம் பண்ணேன், எனக்கு தான் சிக்கல். ஏன்னா நான் ஒரு பொருளை வந்து வேவ்னு நினைச்சேன், ஆனா எதிர எனக்கு தான் சிக்கல். மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல பிரச்சனை இல்லை, ஹைசன்பர்க்கு பிரச்சனை இல்லை, அவர் நம்பரா தான் அடிக்க போறாரு, அதனால நான் நம்பரை ஈஸியா ஜம்ப் பண்ண வைக்கலாம், எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோப்பன்ஹேகன் போறாரு, இவர் போரை பாக்குறதுக்கு. அப்போ வந்து இவரோட வேவ் ஈக்குவேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவர் ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து குவாண்டம் ஜம்ப்னு சொல்றீங்க, என்னோட அறிவியல் என்ன சொன்னதுன்னா எலக்ட்ரான் வேவ்னு சொல்லுது, என்னோட எலக்ட்ரான் வேவா இருக்கும்போது இந்த குவாண்டம் ஜம்ப்னு நீங்க சொல்றீங்களா, அதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராடிஞ்சர் சொல்றாரு. போருக்கு பயங்கர கோபம், யோ நானே தப்புன்னு சொல்றியா, நான் நோபல் பரிசு வாங்கினவன், நான் போர் அட்டாமிக் மாடல்லாம் பெருசா கண்டுபிடிச்சுவேன், நான் சொல்றதே தப்புன்னு சொல்றியா, நீ வந்து உனக்கு புரிதல் இல்லை, நீ வந்து சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, குவாண்டம் ஜம்ப் நடக்க தான் செய்யுது. குவாண்டம் ஜம்ப்னா என்னது, ஒரு எலக்ட்ரான் ஒரு வட்டத்துல இருந்து இன்னொரு வட்டம் ஜம்ப் பண்ண தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போர் சொல்றாரு. இந்த டயத்துல ஸ்ட்ராடிஞ்சர் வந்து இல்ல நான் ஏன் தியரி மேல நம்பிக்கையா இருக்கு, நான் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர விடாப்படியா இருக்காரு. இந்த ரெண்டு சண்டையும் உட்காந்து பார்த்துட்டு அது வந்து ஹைசன்பர்க் வந்து இந்த சண்டையை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமா நின்றாங்க. என்ன முடிவுக்கு வருதுன்னு சொல்றேன்னா, கடைசியில போர் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் தான் கடைசியா இதோட முடிக்கிறேன் நான். போர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி குவாண்டம் ஜம்ப் நடக்குது, நீ வந்து ஒரு ஜம்ப்னா ஏதோ மாடியில இருந்து பந்து போற மாதிரி நீ அசியூம் பண்ற, அதெல்லாம் கிளாசிக்கல் வே ஆஃப் திங்கிங். அதாவது ஒரு பொருளை நீ கண்ணில் பாக்குற, கல்லை நீ பாக்குற, வீடை நீ பாக்குற, இல்லைன்னா ஒரு அடுக்கடுக்கா நீ கண்ணில் பாக்குற, அதனால அதே மாதிரியே இமேஜின் பண்ற. ஆனா குவாண்டம் அப்படி நடக்காது.
குவாண்டம்குள்ள என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அது வேலை செய்யுது. அதில் தான் அவர் இது வந்து போர் சொன்ன வரிகள் டஸ் நாட் ப்ரூவ். நீ சொன்ன வாதங்கள் குவாண்டம் ஜம்ப் நடக்கலை என்பதற்கான ப்ரூவ் கிடையாது, நிரூபணம் கிடையாது. அதனால டஸ் நாட் ப்ரூவ் தேர் ஆர் நோ குவாண்டம் ஜம்ப்ஸ். குவாண்டம் ஜம்ப் நடக்கலைன்றதுக்கான ப்ரூவ் கிடையாது. இட் ஒன்லி ப்ரூவ் தட் we cannot imagine. நம்மளால தான் கற்பனை பண்ண முடியாது. that the representational concept with which we describe events in daily life. நம்ம டெய்லி நீ பார்க்குற மாதிரி நீ என்ன நினைக்கிற, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பந்து மாதிரியோ கல் மாதிரியோ எலக்ட்ரான ஒரு பொருள் மாதிரியோ நினைச்சு அது எப்படி ஜம்ப் பண்ண நீ நினைக்கிறதான் பிரச்சனை. அந்த மாதிரி புரிதல் வந்து குவாண்டம்ல கொண்டு வர முடியாது. கிளாசிக்கல்ல இருக்க மாதிரி நான் should be surprised to find it so seeing that the process involved not the objects of direct experience. நம்மளால நேரடியா இதை அனுபவிக்கவே முடியாது. அதான் சொல்றாரு. அதனாலதான் என்னன்னா ஒரு உள்ளுக்குள்ள எலக்ட்ரான் எப்படி இருக்கும், அது எப்படி ஜம்ப் பண்ணும், இந்த எந்த விதமான ஒரு ரியல் டைம் அனுபவத்தையும் நம்ம குவாண்டம்ல சொல்லவே முடியாது. ஏன்னா குவாண்டம் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா அது வேலை செய்யுது. இவங்க சொல்ற தியரிலாம் இந்த எலக்ட்ரான் இந்த ஆற்றலை கொடுக்க முடியாது, ஆற்றலை மெஷர் பண்றாங்க. ஆற்றல் நம்ம கையில் இருக்கு. ஆற்றல் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா டிவைஸ் வச்சு மெஷர் பண்றாங்க. ஆற்றல் அதே இவங்க கோட்பாடை வச்சு தியரியை வச்சு என்ன பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. ரெண்டும் கரெக்டா இருக்கு. அப்ப இவங்களோட தியரி கரெக்ட். அப்ப அதனால அந்த வகையில் இது ஒர்க் ஆகுது. மற்றபடி எலக்ட்ரான் எப்படி இருக்கும், உருண்டையா இருக்குமா, அலையா இருக்குமா, அந்த அலை எப்படி ஜம்ப் பண்ணும், இந்த சிக்கலுக்கே போகாத, அப்படி நீ அசியூம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தி ஜாம்பவான், நீல்ஸ் போர், தி ஜாயண்ட் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ், அவர் என்ன சொல்றாரு முடிச்சுறாரு. அதோட வந்து அந்த கான்செப்ட் வந்து ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷனுடைய ஒரு பெரிய இது முடியுது. நான் ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனுக்கு மட்டும் தனியாக அர்த்தம் என்ன அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஏன் உருவாச்சு, ஒரு சாதாரண ஒரு கேள்வி, ஒரு செமினாரில் கேட்ட கேள்வி நோபல் பரிசு வரைக்கும் கொண்டு போச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான டேக் அவே ஆஃப் டுடேஸ் வீடியோ. ஒரு சாதாரண கேள்வி, ஒருத்தவர் கேட்ட கேள்வியை வச்சே என்ன பண்றாங்க, ஒரு பெரிய நோபல் பரிசு வச்சு வரைக்கும் அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு எல்லாரையும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல தான் போகணும். இல்லை, அறிவியல் இன்னொரு டைரக்ஷனும் இருக்கு, இன்னொரு டைரக்ஷனும். ஸோ நீங்க வெறும் ஈக்குவேஷனா இல்லாமையே பிசிக்ஸ் நடத்தலாம், வெறும் ஈக்குவேஷனை வச்சு பிசிக்ஸ் நடத்தலாம். ஆனால் கடைசியில் இரண்டுக்குமே விடை ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் அறிவியல் முக்கியம். அதுதான் குவாண்டம்ல நடந்தது. மிக சுவாரஸ்யமான வரலாறு. முடிஞ்சா தொடர்ச்சியாக நம்ம ஸ்ராடிஞ்சருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்ப்போம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். நிறைய பேர் மின்னஞ்சல் அனுப்பிச்சிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை மீண்டும் நன்றி. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும். மீண்டும் நாம் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி.